தேர்வுக்கூட தலைமை கண்காணிப்பாளர்களுக்கான வழிமுறைகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தேர்வு தொடங்கறதுக்கு ஒரு நாள் இல்ல 2 நாளைக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் அவங்களால நடத்தப்படுற கூட்ட அரங்குல கலந்துகிட்டு அவங்க சொல்ற அறிவுரைகளை தவறாம கடைபிடிக்கணும். பள்ளியின் முதல்வர் தலைமை ஆசிரியர் தான் தலைமை கண்காணிப்பாளராக இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணத்தால் மேற்கண்ட கூட்டத்தில் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியரால் பங்கேற்க முடியாத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலருக்கு முதலில் தெரிவித்து பிறகு உதவி தலைமை ஆசிரியரை தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கலாம். உதவி தலைமை ஆசிரியரும் வர முடியாமல் இருப்பின் மூத்த ஆசிரியரை தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படலாம். யார் தலைமை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். தேர்வு முடியும் வரை தலைமை கண்காணிப்பாளராக செயல்பட வேண்டும். கூட்டம் நடத்தப்படும் அரங்கில், அதாவது மீட்டிங் ஹாலில் ஒட்டப்பட்டிருக்கும் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடை தங்களது மொபைல் போன் மூலம் ஸ்கேன் செய்து தங்களது வருகையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்வர்களின் வருகை பதிவேடு மற்றும் அறையின் வரைபடம், அதாவது அட்டெண்டன்ஸ் ஷீட் கம் ஹால் ஸ்கெட்ச், செலவின தொகை ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு வருகை பதிவேடு மற்றும் அறையின் வரைபடம் தங்களின் தேர்வு கூடத்திற்கு உரியதுதானா என்பதை சரிபார்த்து மேற்கண்டவற்றை பெற்றுக்கொண்டமைக்கு இஎம்எஸ் அப்ளிகேஷன் மூலம் அக்னாலெட்ஜ்மெண்ட் அனுப்ப வேண்டும். மேலும் முகவரி, தேர்வுக்கூட பெயர் ஏதேனும் விடுபட்டு இருந்தால் கண்காணிப்பு குழுவிற்கு இஎம்எஸ் அப்ளிகேஷன் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும். சென்னை மையத்தை பொறுத்தவரை மேற்கண்ட நிகழ்வுகள் குறித்து சந்தேகம் ஏதேனும் இருப்பின் தேர்வாணையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாவட்ட மையத்தை பொறுத்தவரையில் தேர்வுக்கு முந்தைய நாள், அதாவது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் கூட்டத்திற்கு பின்பு மாவட்ட கருவூலம் சென்று அங்கு ஒட்டப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து தங்களது வருகையை உறுதி செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் தேர்வாணைய அலுவலர்கள் உதவியுடன் கருவூலத்தில் தங்கள் மையத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள வருகை பதிவேடு, அறையின் வரைபடத்திற்கு, அதாவது ரூம் ஸ்கெட்சிற்கு ஏற்றவாறு தேவையான அளவிற்கு கேள்வித்தாள்கள் மற்றும் OMR விடைத்தாள்கள் சரியாக உள்ளனவா என சரிபார்க்க வேண்டும். கொஸ்டின் பேப்பர் பண்டில் மீதுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து இஎம்எஸ் அப்ளிகேஷன் மூலம் உறுதி செய்து கொள்ளவும். ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் கண்காணிப்பு குழுவிற்கும் தேர்வாணையத்திற்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் தேர்வரின் பெயர், பதிவு எண், புகைப்படம் தாங்கிய ஸ்டிக்கரை W ஷேப் முறையில் பெஞ்ச் மீது ஒட்டப்பட வேண்டும். இரு தேர்வர்களுக்கு இடையில் குறைந்தது 3 அடி இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். கொள்குறி வகை தேர்வினை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அறையிலும் 20 தேர்வர்கள் எழுதுமாறு அறை தாராளமாக இருக்க வேண்டும். மேலும் வகுப்பறைகள் சுத்தமாகவும் போதிய வெளிச்சத்துடனும் காற்றோட்ட வசதியுடனும் மேஜை, பெஞ்ச், நாற்காலிகள் நல்ல நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். போதிய அளவில் சிற்றேவல் அலுவலர்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். டீச்சிங் ஸ்டாஃப் அலுவலர்களை கண்காணிப்பாளராக பணி அமர்த்தினால் மட்டுமே தங்களுக்கு இடப்பட்ட பணியினை செவ்வனே செய்து முடிப்பார்கள். எனவே டீச்சிங் ஸ்டாஃப் அலுவலர்களை மட்டுமே அறையின் கண்காணிப்பாளராக நியமனம் செய்ய வேண்டும். தேவையான எண்ணிக்கையில் கண்காணிப்பாளர்களை இஎம்எஸ் அப்ளிகேஷன் மூலமாகவே கண்காணிப்பாளர்களை நியமித்து ஷஃப்லிங் முறையில் அவர்களுக்கு அறை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒரு அறையில் ஒரு கண்காணிப்பாளர் மற்றும் 20 தேர்வர்கள் வீதம் இருக்க வேண்டும். தேர்வுக்கு முந்தைய நாள் தலைமை கண்காணிப்பாளர் அறை கண்காணிப்பாளர்களுக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்து தேர்வாணையத்தால் வழங்கப்படும் அறிவுரைகளை அனைத்து கண்காணிப்பாளர்களுக்கும் வழங்கப்படுதல் வேண்டும். வருகை பதிவேட்டில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பின் மாற்றுத்திறனாளி என இஎம்எஸ் அப்ளிகேஷன் மூலம் தெரிவிக்கப்படுதல் வேண்டும். ஸ்கிரைபாக ஆசிரியர்கள் மட்டுமே பணி அமர்த்தப்படுதல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 63 குறிப்பிட
தரைத்தளத்தில், குறிப்பாக தலைமை கண்காணிப்பாளர் அறைக்கு அருகில் ஓர் அறையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தலைமை கண்காணிப்பாளரின் உறவினர் எவரேனும் அந்த தேர்வு கூடத்தில் தேர்வு எழுதும் பட்சத்தில் உடனடியாக தகுந்த வேறொரு தலைமை கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டு அந்த விவரங்களை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சென்னை மையத்தை பொறுத்தவரையில் மேற்காணும் நிகழ்வில் தேர்வாணையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேர்வு நாளன்று கடைபிடிக்க வேண்டிய முன் நடவடிக்கைகள்: போதிய குடிநீர் வசதி, சுகாதார வசதி, தேர்வு அறைகளில் போதிய வெளிச்சம், மின்சார வசதி மற்றும் மின்விசிறி இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். தேர்வர்களுக்கு தொல்லை தரும் பொதுக்கூட்டங்கள் ஏதேனும் அருகாமையில் நிகழா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் மற்றும் உறவினர் உட்பட யாரையும் தேர்வுக்கூட வளாகத்திற்குள் அனுமதிக்க கூடாது. தலைமை கண்காணிப்பாளர், அறை கண்காணிப்பாளர் ஒவ்வொருவருக்கும் வழங்கும் பொருட்டு தேவையான அளவு ஸ்டாம்ப் பேட், கருப்பு மற்றும் சிவப்பு நிற பால் பாயிண்ட் பேனாக்கள், ஸ்கேல், நூல், கத்திரிக்கோல், கத்தி போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஒரு நாள் முன்பாகவே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்வு கூடத்தின் நுழைவு வாயிலுக்கு அருகில் தேர்வரின் பதிவு எண், அறை எண், அடுக்குமாடி எண், செல்லும் வழி, விண்ணப்பதாரர்களுக்கான முக்கியமான அறிவுரைகள் தெரியும் வண்ணம் அறிவிப்பு பலகையில் தேர்வு எழுதுபவர்களின் பார்வையில் படும்படி வைக்க வேண்டும். தேர்வு நாளன்று மொபைல் டீம் மூலமாக வரும் கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலை பெறுவதற்காக தலைமை கண்காணிப்பாளர் காலை 7 மணிக்குள் தேர்வு கூடத்திற்கு வந்துவிட வேண்டும். மேலும் வீடியோகிராஃபர் காவலர் வருகையை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு வரவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். பெறப்பட்ட கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல் தங்களது தேர்வு கூடத்திற்கு உரியதுதானா என்றும் ஆபீஸ் சீல், அதாவது முத்திரை, சரியாக உள்ளதா என சரிபார்த்து பின் அதன் மீதுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து EMS அப்ளிகேஷன் மூலம் அக்னாலெட்ஜ்மெண்ட் அனுப்புதல் வேண்டும். கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல் உள்ள பெட்டியில் ஏதேனும் சேதம், குறைபாடு இருப்பின் கண்காணிப்பு குழு, தேர்வாணைய ஆய்வு அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் போன் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். தேர்வாணைய அலுவலகத்தில் இருந்து தக்க அறிவுரைகள் பெறப்படும் வரை பண்டலை திறக்கக்கூடாது. சென்னை மையத்தை பொறுத்தவரை தேர்வாணையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெறப்பட்ட கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலை பாதுகாப்பாக வைக்கும்போது வீடியோ கேமராவில் பதிவு செய்ய வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு 1.25 மணி நேரத்திற்கு முன்பாக அனைத்து அறை கண்காணிப்பாளர்களும் தலைமை கண்காணிப்பாளர் அறைக்கு வந்துவிட்டதை உறுதி செய்த பின் தேர்வு நடத்துவது குறித்து அறிவுரைகளை தலைமை கண்காணிப்பாளரால் கண்காணிப்பாளர்களுக்கு வழங்கப்படுதல் வேண்டும். தேர்வு கூடத்திற்குள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் தேர்வர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். தேர்வு கூட மாற்றம் வேண்டி வருவோரை அனுமதிக்க கூடாது. கடைசி நிமிடத்தில் தேர்வு கூட நுழைவுச்சீட்டு இல்லாமல் நீதிமன்ற உத்தரவு மூலம் தேர்வு எழுத வரும் தேர்வர்கள் குறித்து தேர்வு ஆணையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு 45 நிமிடத்திற்கு முன்பாக அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட வேண்டும். காலை 9:15 மணிக்கு பின்னர் எந்த ஒரு தேர்வர்களையும் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்க கூடாது. சார், எக்ஸாம் எழுதணும். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணும். மணி 9:20 ஆச்சே. சாரி சார், லேட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. தேர்வாணைய உத்தரவுப்படிதான் நடக்க முடியும். தொற்றுநோய் போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் ஹேண்ட் சானிடைசர், ஃபேஸ் மாஸ்க், சமூக இடைவெளி போன்றவை கடைபிடிக்கப்படுதல் வேண்டும். ஹேண்ட் சானிடைசரை தேர்வர்கள் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் கொண்டு வர அனுமதிக்கலாம். தேர்வு அறைக்குள் தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வர்கள் அனைவரும் தங்களது இருக்கையில் அமர வேண்டும். வீடியோ பதிவு மூலம் தேர்வு தொடங்குவதற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாக விடைத்தாள்கள் மற்றும் வருகைத்தாள்கள் மற்றும் அரை இருக்கை வரைபடம் ஆகியவற்றை கண்காணிப்பாளர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் வீடியோ பதிவு மூலம் தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாக வினாத்தாள் பெட்டியை மட்டும் திறக்க வேண்டும். ஒவ்வொரு அறைக்கும் வழங்கக்கூடிய வினாத்தாள் பண்டலை பிரிக்கக்கூடாது. வினாத்தாள் கவர்கள் பிரிக்கப்படாமல் தேர்வு தொடங்குவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக தேர்வு அறை கண்காணிப்பாளரிடம் வழங்க வேண்டும். கூடுதல் வினாத்தாள்கள் மற்றும் கூடுதல் விடைத்தாள்கள் தலைமை கண்காணிப்பாளரின் அறையில் பாதுகாப்பாக பூட்டி வைக்க வேண்டும்.
தேர்வு தொடங்கிய 10 நிமிடத்திற்கு பின் ஆப்சன்டீஸோட விடைத்தாள், வினாத்தாள், அட்டெண்டன்ஸ் ஷீட், ஹால் ஸ்கெட்ச் மற்றும் வினாத்தாளின் உரை ஆகியவற்றை ஒவ்வொரு அறையிலிருந்தும் சேகரித்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். அறைவாரியாக தேர்வர்களின் வருகை பதிவு மற்றும் வராதவர்கள் விவரங்களை EMS அப்ளிகேஷன் மூலம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். வீடியோகிராஃபர் தேர்வு எழுதுபவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் காணும் அளவிற்கு பக்கத்தில் சென்று படம் எடுக்க அறிவுறுத்த வேண்டும். தேர்வு முடிந்த பின்னர் தேர்வர்களின் OMR விடைத்தாள்கள் அனைத்தும் அறை கண்காணிப்பாளர்கள் தலைமை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்வு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மந்தனத்தன்மை வாய்ந்ததாகும். அதாவது கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். அவற்றை எவ்வாறு பேக் செய்து மொபைல் டீமிடம் அளிக்க வேண்டும் என்று இந்த பண்டல் சார்ட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வு தொடங்கிய பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட அட்டெண்டன்ஸ் ஷீட் கம் ஹால் ஸ்கெட்ச், தேர்வுக்கு வராத தேர்வர்களின் வினாத்தாள்கள், OMR விடைத்தாள்கள், வினாத்தாள்களின் கட்டின் உரை அதாவது ரேப்பர் ஆகியவற்றை தேர்வு அறைகளில் இருந்து பெற்று தலைமை கண்காணிப்பாளர் அறைக்கு பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும். பின்னர் தேர்வுக்கு வராத தேர்வர்களின் வினாத்தாள், OMR விடைத்தாள் ஆகிய இரண்டையும் அட்டெண்டன்ஸ் ஷீட்டுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும். அதன் பின்னர் அட்டெண்டன்ஸ் ஷீட் கம் ஹால் ஸ்கெட்சை பண்டில் B2க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். அடிஷனல், டிஃபெக்டிவ் அண்ட் ஆப்சென்டி OMR ஆன்சர் ஷீட்டுகளை பண்டில் B4க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். டிஃபெக்டிவ் கொஸ்டின் புக்லெட்ஸ் ஏதேனும் இருப்பின் அதை பண்டில் B5க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். EMS மொபைல் ஆப் ஜெனரேட்டட் ரிப்போர்ட்டுகளை பண்டில் B3க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். தேர்வு முடிந்தவுடன் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி அல்லாத தேர்வர்களின் OMR விடைத்தாள்களில் இருந்து கவனமாக தனியே கிழித்தெடுக்கப்பட்ட ஆன்சர் போர்ஷன்ஸை ஸ்கேலை பயன்படுத்தி OMR வினாத்தாளை சேதமாகாமல் கிழிப்பது நன்று. பண்டில் A1 கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் தேர்வு எழுதி முடித்த பின்னர் அவர்களுடைய OMR விடைத்தாள்களில் ஆன்சர் போர்ஷனை கவனமாக கிழித்தெடுத்து அவற்றை பண்டில் A2க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். பிறகு பண்டில் A1 மற்றும் பண்டில் A2 இரண்டு கவர்களையும் பண்டில் Aக்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஜெனரல் அதாவது மாற்றுத்திறனாளி அல்லாத தேர்வர்கள் மற்றும் டிஃபரண்ட்லி ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் ஆகிய இருவகை தேர்வர்களின் பெயர், புகைப்படம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய பர்சனலைஸ்ட் OMR போர்ஷன்களை ஒன்றாக சேர்த்து பண்டில் B1க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். பின்னர் பண்டில் B1, B2, B4, B5 ஆகிய அனைத்தையும் சேர்த்து பண்டில் Bக்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். அடுத்து ஏற்கனவே சீல் செய்து வைத்திருக்கும் பண்டில் A மற்றும் பண்டில் B ஆகிய இரண்டையும் சேர்த்து பண்டில் 1க்கான கவரின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். அடிஷனல் அண்ட் ஆப்சென்டீஸுக்கான வினாத்தாட்களையும் அனைத்து அறைகளிலிருந்து பெறப்பட்ட வினாத்தாள்களின் உரைகளையும் அதாவது ரேப்பர்ஸ் ஒரு அட்டைப்பெட்டியினுள் வைத்து பண்டில் 2க்கான ஸ்டிக்கரை அதன் மீது ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். வீடியோகிராஃபி செய்து முடித்து வீடியோகிராஃபர் கொடுக்கும் மெமரி கார்டை கவர் C-யின் உள்ளே வைத்து ஒட்ட வேண்டும். பின்னர் அதில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்ய வேண்டும். இறுதியாக கீழ்கண்ட மந்தன மூட்டைகளை தலைமை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வு பணி ஊழியர்கள் மொபைல் குழுவிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பண்டில் 1 containing covers A and B. பண்டில் 2 கூடுதல் மற்றும் எஞ்சிய வினாத்தாள்கள். கவர் C containing the memory card. கவர் 4 B3. அனைத்து பொருட்களையும் மொபைல் டீமிடம் கொடுத்த பிறகு EMS ஆப் மூலம் E-acknowledgement பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.